அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் பனகுடியில் லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு இளைஞர், சபரிராஜன் சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் போதையினுடைய கட்டுப்பாட்டு, அதாவது போதை தலைக்கு ஏறி என்ன பண்ணுறோம்னு தெரியாமலேயே பக்கத்து வீட்டை சேர்ந்த லட்சுமணன் அப்படிங்கிற நபரை சரமாரியாக வெட்டி எத்தனை இடத்துல வெட்டினார்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் வெட்டி கொலை பண்ணிட்டாரு. அந்த கொலை பண்ண இளைஞரை உடனடியாக போலீஸும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அந்த உடலை வாங்குறதுக்கு அவங்க அந்த வீட்டுக்காரங்க வந்து சம்மதிக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து போதையினால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது விபத்துனாலும் சரி, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, இது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே போதை தான் ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. அப்போ இந்த போதை இருக்கிறத வந்து கஞ்சா உட்பட்ட போதைப் பொருட்களை வந்து சாதாரணமாக எல்லா மக்கள்கிட்டையும் வாங்குற மாதிரி எல்லா பக்கமும் கிடைக்குது. இதை வந்து கட்டுப்படுத்துறது, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு கோரிக்கையாக வச்சு அந்த மக்கள், அந்த லட்சுமணன் குடும்பத்தை சேர்ந்தவங்க போராடினாங்க. அப்போ இந்த தகவலை அறிஞ்ச மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அவருடைய தொகுதி தானது, அந்த தகவல் கிடைச்சி உடனே இந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தை சந்திச்சு பேசி, நீங்க எதுக்கும் கவலைப்படாங்க, குற்றவாளிக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தோம், குற்றவாளியை கைது பண்ணியாச்சு. இது போக அரசாங்கத்திலிருந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், முதலமைச்சர் நிவாரண நிதி உங்களுக்கு கிடைக்கிறக்காண்டி நான் பரிசீலனை பண்றேன். அது போக இப்போ குத்திரப்பஞ்சான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் ஒரு வீட்டை நான் உங்களுக்கு, கவர்மெண்ட் வீட்டை நான் உங்களுக்கு இலவசமாக வாங்கி தருவேன். அதுக்கு வந்து ஒரு 4,50,000 ரூபாய் பணம் கட்டணும். அந்த பணத்தை நானே கட்டி உங்களுக்கு வீடு வாங்கி தந்துடுவேன். இன்னைக்கு இறுதிச் சடங்கு செலவுக்கு ஒரு 25,000 செலவுக்கு தந்துடுவேன் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு, நீங்க உடலை வாங்குங்க, நானாச்சு நான் பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க, உங்களுக்கு உறுதுணையா நான் இருப்பேன், உங்க குடும்பத்துக்கு நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் அன்னைக்கு அந்த குடும்பத்தினர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. பேசும்போது தேவர் சமூக கட்சிகள் நிறைய பேர் கூட இருந்திருக்காங்க. முக்கியமா அண்ணன் PMT இசைராஜா அவர்கள், தென்தமிழ் கட்சியை சேர்ந்த ஆணைப்புறம் பாண்டி அவர்கள், இன்னும் நிறைய அமைப்பினர்கள்லாம் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் முன்னிலையில தான் அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி அவங்க வந்து அந்த பையனோட உடலை வாங்கிக்கிட்டு அந்த உடலுக்கு வந்து நல்லடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரு அப்பாவு அவர்களை, இந்த குடும்பத்தினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அப்பாவு அவர்களை சந்திக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சிகள் எதுவுமே நடக்கல. அப்படியே ஒரு தடவை நடந்திருந்தாலும் கூட சரியான பதில் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணணும்னு சொல்லி தெரியல. அந்த அடிப்படையில PMT ஆன இசைராஜாவை சந்திச்சு அவள்கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாம் அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் நீங்க பேசுனீங்க, இன்னைக்கு வந்து எங்களுக்கு வீடும் தர மாட்டாங்க, முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு பணம் வரல, எங்க குடும்பம் வந்து ஒரு நிர்கதியா இன்னைக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்க பையனை இழந்துட்டு என் குடும்பம் எவ்வளவு நெருக்கடியில இருக்கும், நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு வீடு தாங்க இடம் தாங்கன்னு சொல்லி என்னால அலைய முடியுமா, அதனால நீங்களும் ஒன்னா தானே இருந்தீங்க, நீங்க வந்து அப்பாவிட்ட சொல்லுங்க, சொல்லி எங்களுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இசைராஜான கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. உடனே இசைராஜான சம்பந்தப்பட்ட ஆட்களை அழைச்சி பேசினப்போ அவருக்கும் சரியான பதில் கிடைக்காத பட்சத்துல அவர் ஒரு வீடியோ பதிவிடுறாரு. என்னன்னா, திரு அப்பாவு அவர்கள் இந்த மாதிரி ஒரு மக்கள் கோரிக்கையை அந்த லட்சுமண குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்டுக்கிட்டதுனால ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, வீடு வாங்கி தரம் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் பரிசீலனை பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அதனால அப்பாவு அவர்கள் உடனடியாக கவனத்தில் இருக்கணும்னு சொல்லி இசைராஜான ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்த அப்பாவின் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆளுங்க அந்த பையனோட வீட்டுக்கு போய், நீங்க எங்களை மீறி எப்படி இசைராஜாட்ட போய் சொல்லுவீங்க, இசைராஜாட்ட சொன்னா உங்களுக்கு வீடு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை போய் ரொம்ப நேற்று காலையில பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவருடைய அப்பா சொல்லிருக்காரு, இல்லையா நீங்க எல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிங்க, எதுவுமே கிடைக்காத போது நாங்க யார்கிட்ட போய் சொல்ல, உங்களையும் வந்து சந்திக்க முடியல, அதனால இசைராஜாட்ட போய் நான் சொன்னோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல வாக்குவாதம் நடந்திருக்கு. வாக்குவாதம் நடந்து பக்கத்துல உள்ள ஆளுக்கு எல்லாருமே சத்தம் போட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எல்லாருமே அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன், அந்த பாதிக்கப்பட்ட அந்த லட்சுமணனோட இறந்து போனா லட்சுமணனுடைய கூட பிறந்த அண்ணன் என்னைய தொலைபேசி தொடர்பு கொண்டாரு. தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த விவரத்தெல்லாம் சொன்னாரு. நான் இப்படி சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறேன், தமிழக முதல்வருக்கும் சபாநாயகர் அப்பாவருக்கும் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். என்னன்னா, முதலமைச்சர் நிவாரண நிதியில இருந்து அந்த பையன், அந்த குடும்பத்துக்கு நீங்க நிதி கொடுக்கறதா சொல்லி அப்பாவு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் செஞ்சு கொடுங்க. அரசு சார்பில் கட்டக்கூடிய ஒரு வீட்டை நீங்க அவங்களுக்கு ஒதுக்குறோம்னு சொல்லி நீங்க ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இந்த 2யும் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு 10ஆம் படிக்கக்கூடிய ஒரு பையனை இழந்த குடும்பம் இன்னைக்கு அவள் நெருக்கத்தில் இன்னைக்கு இப்பவும் அவங்க வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க, சொந்த வீடு கூட கிடையாது. நீங்க தாரன்னு சொல்லியிருக்கிறீங்க. தாரன்னு சொல்லிட்டு அவங்க லேட் பண்ணதுனால அவங்க இசைராஜன் போய் சந்திச்சிருக்காங்க. மற்றபடி அதுல எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. சபாநாயகர் அப்பாவு அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை கவனத்துல கொண்டு அந்த பையனுக்கு நிவாரண நிதி கிடைக்கிறதுக்கும் வீடு கிடைக்கிறதுக்கும் உடனடியாக நீங்க அதை அதுக்குண்டான ஆணையை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய சார்பாகவும்
என்னதோ உங்களுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். தொடர்ந்து இது போல தமிழ்நாட்டுல போதை மூலமாக நடக்கக்கூடிய அனைத்து அட்டுழியங்களும், அதாவது தமிழ்நாட்டுல எங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும், அட்டுழி நடந்தாலும் அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது போதைப் பொருட்கள் தான். இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு என்ன ஒரு திட்டம் வச்சிருக்குன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த போதைப் பொருட்களுடைய உபயோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த போதைப் பொருட்கள்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.